உன்பாலேனை கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே. முகநாதொரும் முகமாயெழும் முதியாததும் உளதோ. இழிவாகிய நிலையோதிட எதுவாய் பகை மலையோ. எழுவாய் தலை நிமிர்வாய் உன்னை எதிர்வாகி நீ இலையே. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோகே அதில் இருக்கும் பெரியோகே இன்றைய சிறியோகே நாளைய வரலாகே. வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே எம் பள்ளி மாணவிகளே. பெற்றெடுத்த தாயே கற்றெடுத்த தமிழே ஊற்றெடுத்த என் அறிவை ஊத்தொடுத்து தருகிறேன் என் தலைப்பில் இறங்கி. உன்னதமான பல தலைவர்களின் உதிரத்தாலும் தியாகத்தாலும் விளைந்தது சுதந்திர இந்தியா. இன்று நாம் சுதந்திர காற்றினை சுகமாய் சுவாசிக்க காரணம் அன்றைய நம் முன்னோர்களின் அசராத துணிச்சலும் தயங்காத தியாகமும் தான். அயராது பாடுபட்டு அந்நியரிடம் போராடி பெற்ற பொன்னான சுதந்திரம். ஏறத்தாழ 560 சுதேச அரசுகளாக இந்தியா சிறந்து கிடந்த காலத்தில் பேரரசர்கள் சிற்றரசர்கள் குருதின மன்னர்கள் என பல தரப்பினர் இந்தியாவை ஆண்டு வந்தனர். இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு வசதியாக 1600ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவியது. ஆங்கிலேயரின் அடிமை தலையில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தது இந்தியா. ஆங்கிலேயரின் கொடுங்கோல் ஆட்சியில் பார்க்கும் இடங்களில் எல்லாம் பஞ்சம் தலைவிரித்தாடியது. பட்டினி எனும் கொடிய நோய் பாரத மக்களின் வாழ்வை புரட்டி போட்டது. அந்நியரை எதிர்த்து பல இடங்களில் கிளர்ச்சிகள் நடைபெற்றன. அக்கிளர்ச்சியின் விளைவாக 1857ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அப்போராட்டமே முதல் சுதந்திர போர் என்று இன்றளவும் பேசப்படுகின்றது. அதற்கு பின்பு வந்த மகாத்மா காந்தி, நேரு, நேதாஜி, பகத்சிங் உள்ளிட்ட பலரும் விடுதலை வேட்கை விதைக்க தொடங்கினர். முதல் ஒருபுறம் லாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அந்நியர் குடியெடுப்பு என பல இயக்கங்களை உருவாக்கி அகிம்சை வழியில் எடுத்தார் மகாத்மா காந்தி. மற்றொரு புறமோ சுபாஷ் சந்திர போஸ் இராணுவ படைகளை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். இதனை கண்ட ஆங்கிலேயரின் உள்ளத்தில் அச்சம் நிலவியது. நாடெங்கிலும் விடுதலை கனல் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. எண்ணற்றவரின் உதிரமும் தியாகமும் விடுதலைக்கு இரையானது. விடுதலைக்கு விளையாக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தனர் தியாகிகள் பலர். இந்தியர்களின் ஒற்றுமையை உணர்ந்த ஆங்கிலேய அரசு இந்திய விடுதலை பற்றி சிந்திக்க தொடங்கியது. அச்சமயத்தில் 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்த இங்கிலாந்து அரசு பெரும் செல்வத்தை இழந்து செய்வதையால் திகைத்தது. இக்காலத்தால் தனது காலனி நாடுகளை கழற்றிவிட முடிவு செய்தது. இங்கிலாந்து அரசு இந்திய விடுதலை குறித்து முடிவெடுக்க மவுண்ட்பேட்டன் பிரபுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. மவுண்ட்பேட்டன் பிரபுவிடம் இஸ்லாமியர்கள் தனி நாடுகள் கேட்டு கோரிக்கை விடுத்தனர். மவுண்ட்பேட்டன் பிரபு 1947 ஜூலை 3 இந்திய பேரரசை மதசார்பற்ற இந்தியா எனவும் முஸ்லிம் நாடாக பாகிஸ்தானை பிரித்தும் சுதந்திரம் அளிப்பதாக அறிவிக்கை வெளியிட்டார். இதன்படியே 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அளிக்கப்பட்டது. விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாயுண்டு சுவைப்பதற்கு, நல்ல கதைகள் வசிப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தினில் அதைத்தெடுத்து அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திட அரவணைத்து பேசினேன் தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவி மறுத்து நிறுத்துகிறேன் பேசி முடித்து அனைவருக்கும் நன்றி கொடுத்து